ஓஹோ நானா, நான் உங்களுக்கு அம்மாவா? இந்த வீட்டுல உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைகள் இல்ல, அதனால நானே உன்னை அம்மான்னு கூப்பிட்டேன். வீட்டுல இல்லன்னா என்ன, ஜெயில இருக்கிற 500 கைதிகளும் என்ன அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுறாங்க. குழந்தைங்க இல்லைங்கிற குறையே எனக்கு தெரியலைங்க. வாஸ்தவம் தான், ஜெயில இருக்கிற 500 கைதிகளும் நம்ம குழந்தைங்க தான். நான் வரட்டுமா? குழந்தை செல்வங்களை பார்க்க இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டீங்க? நேற்று சில புது குழந்தைகள் வந்திருக்கு, அவங்கள பார்க்க. இந்த குழந்தைங்க யார கொலை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோ? ஆமா, இப்படி சதா உத்தியோகம், ஜெயிலு, கைதிகள்னு நினைப்பா இருக்கீங்களே, நம்ம குடும்பத்து மேலயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்ன குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டேன்? அள்ளிக்குடம் கிராமத்துல நமக்கு கொஞ்சம் நிலம் இருக்குங்கிற நினைப்பு இருக்கா? குத்தகைக்கு விட்ட இடத்துல இருந்து நமக்கு நெல்லே வர்றதில்லைங்கிற நினைப்பு இருக்கா? இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற ஆளை மாத்தி நமக்கு நெல் அனுப்புற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து குத்தகைக்கு விட்டுட்டு வாங்க. சரி, அப்படியே செய்யறேன். யார்கிட்ட மாத்த போறீங்க? பதில் சொல்லிடுமா? அங்க மாணிக்கம்னு ஒரு நல்ல பையன் இருக்கான், அவங்கிட்ட மாத்தி பாக்குறேன். நான் வரட்டுமா? யாரு என்ன விளையாட்டு? பச்சை தண்ணி மூஞ்சி காலங்காட்டி நான் வேலைக்கு போகவா, இல்ல உன்னோட குளத்துல குதிச்சு காதல் பண்ணவா? எதையாவது ஒண்ண ஒழுங்கா செய்யுங்களேன். அப்போ நான் எதுலயுமே ஒழுங்குலாதான் பள்ளிக்குள்ள ஊத்திக்கலாம். அதுக்குள்ள இவருக்கு மூக்கு மேல பாவத்தை பாரு. நான் உங்களை வேற எங்க தனியா பாக்குறேன்? நம்ம ஊர்ல மத்த ஊர் மாதிரி பெரிய பூங்கா இருக்குதா, இல்ல பீச் அங்க இருக்குதா? யாருமே பாக்காத இடம் இந்த ஒரு இடம் தானே. யாருமே பாக்காத இடமா இது? இங்க கூட நம்ம 2 பேரையும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? அங்க பாரு. ஐயா, ஐயனாரு. அவர் நம்மள இன்னைக்கு நேத்துமா பாத்துட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளைல சொப்பு வச்சு விளையாட நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவரு பகல்லதான் இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு, ராத்திரியில ஊருக்குள்ள போய் யார் யார் என்ன தப்பு பண்றாங்க பார்த்து அவங்கள தண்டிப்பாரு. தண்டிப்பாரு. அவர் தண்டிக்கிறதுனா எங்க மாமன் மாரிமுத்து பண்ற அக்கிரமத்துக்கு அவர் தூக்கிலேயே போட்டுப்பாரு. பரப்புல ஓட்ட போட்டு விட்டு இருக்கானுங்களே. தூக்கல போடல, அத வந்துட்டான். மாரிமுத்து, ஏன் வரப்ப பிடிச்சு போட்டுற? வாட்டா வா, என் வயல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வச்சிருக்கிறேன், அதுல ஒரு ஓட்டைய போட்டு உன் வயல குட்டிக்கிட்டு இருக்கிறியா? என்னடே உரம் வாங்கறதுக்கு வக்கு இல்லாத பயில உன்ன 2 ஓட்ட போட்டிருக்கியா? அதுக்காக வரப்பையா கொஞ்சம் செங்குத்தா வெட்டுற? ஏ கையால் ஆகாத வரலி பயலே, யாரா வரலி பையா? பல்லுக்குள்ள ஊத்தி போடுவேன். என் பண்ண உதப்பேர் சொன்னியா? ஏய், என் பல்லு மேல நீ கை போடுறதுக்குள்ள என்னடா காலங்கத்தால வேலை வெட்டிக்கு போங்க ஒரே சண்டை பண்ணி மாமா, என் பல்லுல என் பல்ல உடைக்கிறேன். ஏய் மாணிக்கம், ஆனகுன்ற ஜெயில இருந்து சூப்பரண்டையா வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ போய் என்னன்னு கேள்றான். சூப்பரண்டையா நிலத்தை நானும் எங்க மாமாரும் குத்தகை கெடுத்து விழுந்துட்டு இருக்கிறோம். மாணிக்கம், நீ போய் அவரை போய் பார்த்து என்னன்னு கேள்றான். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரா, போறா சீக்கிரம் போறா. நீ போயா, நான் என் கூட்டாளிகளோட போய் சூப்பரண்டையா மாணிக்கத்துக்கிட்ட என்ன பேசுறாருன்னு கேக்குறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் ஜெயிலுக்கெல்லாம் வந்தது இல்லைங்களே, என்ன மாதிரி யாரையாவது ஜெயில பாத்துருப்பீங்க. ஜெயில் சூப்பரண்டுன்னு அங்கதான் பாத்துருக்கணுமா என்ன? வெளியில எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இதே கிராமம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பேன். இவ என் ஒண்ணு விட்ட தங்கச்சி. இவ புருஷன் இருக்கானே, அவன் இந்த கதறு தேசபக்தி அழுகுதுன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் விட்டுட்டு காரிய கட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான். எப்பவாவது ஒரு கடுதாச்சு ஒரு மணி ஆர்டர் அனுப்புவான். அதை பார்த்துட்டு இவ தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்குவான். இதே வேலை. இந்த பக்கத்து வீட்டுல சங்கிலி இருக்கானே, அவனும் எங்க பங்காளி தான். அதுல பாருங்க, ஒண்ணுமே தெரியாத ஒரு விரோதம் இந்த குடும்பத்து பேர்லிங்க. ஆமா, அவன்கிட்ட நிலத்தை ஒப்படைச்சிங்களை ஏதாவது அனுப்புறானா? ஒண்ணு அனுப்பலையே. நிலத்தை ஒப்படைச்ச நாளையில இருந்து ஒரு நெல் கூட கொடுக்கல. கொடுக்க மாட்டானே. 2 வருஷம் கழிச்சு நிலத்தையே அவன் எடுத்துக்குவான். அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அவனுக்கு 1வது சம்சாரத்தோட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். தெரியுமா மாரிமுத்து? தெரியுங்களா? அவனும் அவன மாதிரியே. மெதுவா பேசுங்கண்ணா, அடுத்த வீடு. நான் என்ன 4வது வீடு நான் சொன்னேன், சும்மா இரு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? 60க்கு 60 கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல 4ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். நான் விவரம் தெரியாம அந்த பொண்ணை பார்த்து சங்கிலிக்கு எத்தனாவது சம்சாரத்துக்கு பிறந்தேன்னு கேட்டேன்.
அது திரு திருன்னு முழிச்சுது. வாடா மாணிக்கா, யார் வந்திருக்கா பாத்தியா? கும்பிடணுங்க ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஊருக்கு வந்திருப்பேனுங்களே. ரொம்ப நல்ல பையன். ஐயா கொஞ்சம் கைய காமிச்சு விட்டீங்கன்னா. அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் மாரிமுத்து. எங்க உங்க மாமா செங்கிலி பிள்ளை? ஐயா நிலத்துக்கு கிஸ்து கட்ட மாமா போயிருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் என் நிலத்துல வர்றது வரி கட்டத்தான் உதவுமோ? வரி கட்டுறதுக்கே தாங்குமோன்னு மாமா நினைச்சிட்டு இருக்கிறாரு. யாரு இவங்களா? ஐயா நிலத்துல வேலை செய்யறவங்க. இவங்க கூடவே நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஆமாங்க, வேலைக்கு வேலை செய்வோம், வேலை இல்லாத நேரத்துல ஐயா கூடயே சுத்துவோம். இவங்களெல்லாம் அடிக்கடி பாத்துருப்பீங்களா நீங்க? அத்தி பூத்த மாதிரி தானே வெளியிலே வர்றது இவங்க. நம்ம இடத்துல பார்த்தது இல்லையே. அப்படியா? இடத்த மாத்திருப்பாங்க. ஐயா நாங்க அப்படியே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அது அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் இந்த ஊரை ஒரு சுத்தி கொண்டு வந்து. ஐயா காருங்களது இல்ல, என்னுடையது இல்ல, என்னுடைய சிநேகிதர் காரு. கிராமத்துக்கு வரணுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம நிலத்து மேல குட்டை இருந்துச்சு பாருங்க, அத மாத்தி அந்த மாணிக்கம் பாயா இருக்கிறான் பாருங்க, குட்டையா போடா இந்த மாதிரி அவன் மேல எழுதிட்டேன்னு சொல்றாரு மாமா. சொல்றேன். பிருந்தாவனம். என்ன பிருந்தாவனமா? பொண்ணு கட்டி இருந்தா ஞாபகம் இருக்கும். நான் 4வது இல்ல, போனவங்க புண்ணியம் பண்ணாங்க. நான் பூங்காவனம். என்ன சங்கிலி பிள்ளை? முக்கியமா இருக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க. அம்மா ஐயா அம்மா எல்லாம் சமைக்கிறானுங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. என் நிலத்து குத்தகைய பக்கத்து விட்டு மாணிக்க மேல மாத்திட்டேன். மாணிக்கத்து மேல குத்தகைய மாத்திட்டாங்களா மாமா? சாமி அப்படி செய்யப்படாது. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் படாத இம்சை பெற்றிருக்கேன். ரொம்ப லாஸ் நஷ்டம். நீங்க கொஞ்சம் விட்டு பாருங்க, என்ன கதியாகுதுன்னு பாருங்களேன். ஆமா ஆமா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் பேர்ல மாத்திட்டேன். ஐயா நீங்க பெரிய மனசு வைக்கணும். யார வார்த்தையை கட்டுப்படி பேசப்படாது. என்கிட்ட இருக்கட்டும். ஐயா ஐயா ஐயா, நானே உரம் போட்டு நானே தண்ணி பாய்ச்சி கண்ணுக்கு கண்ணா கதனை வளர்க்கிறானுங்க. ஒரே உரம் பூராவும் இவன் தான் போட்டிருக்கான். தண்ணி மட்டும் நான் தான் பாய்ச்சினேன். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். நான் பேருக்கு மாத்திட்டேன், இனி மாத்த முடியாது. வரேன். ஐயா 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 ஐயா. ஏமா பசிக்குது, சீக்கிரமா வா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்டா, சாப்பிடு. எங்க வச்சிருக்க? என்னடா இது, சாப்பாட்டுக்கு எதுலயே உட்காந்துக்கிட்டு எங்க வச்சிருக்கிறேன்னு கேக்குறேன். ஏமா இந்த மாதிரி தினமும் உன் கையால சாப்பிடணுங்கிறதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படி சொல்ல போற? நாளைக்கு ஒருத்தி வந்துட்டா, அப்புறம் அவ கைதான் எனக்குன்னு சொல்ல போற. அதுக்கு தாமா சொல்றேன், உள்ளூர்லயே நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடும். வாமா. என்னது கையில? பொரிச்ச குழம்பு நானே செஞ்சது. அத்தைக்கு பிடிக்குமே எடுத்துட்டு வந்தேன். அத்தைக்கு பொரிச்ச குழம்பு பிடிக்காது, அதுவும் உங்க வீட்டு குழம்புனா சுத்தமா பிடிக்காது. எடுத்துக்கோ. அவ யாருக்காக கொண்டு வந்திருக்கான்னு புரியாத மாதிரி பேசுறியேடா. இங்க வச்சிடுமா.